இப்போ நம்ம பஃபெட்டுங்க கொலம்பியா போகிறாரு. கிரஹாம் கூட வந்து சேர்ந்து படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொலம்பியா போகிறாரு. ஆனால் கொலம்பியா போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக விடுதிகள் எல்லாமே ஃபுல்லாகிடுது. அதனால் இவருக்கு வந்து இடம் கிடைக்கலிங்க. இப்போ வெளியே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யங் மேன்ஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் யங் மேன் அசோசியேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்பு கீழே வந்து நிறைய கட்டடங்கள்லாம் கட்டி விட்ருப்பாங்க. அங்கே வந்து தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து தங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஒரு காமன் பெட்ரூம் மாதிரி இருக்கும். டாய்லெட் ஆகட்டும், இல்லை குளிக்கிற இடமாகட்டும், எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பஃபெட் தங்குறாருங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் வாடகை பார்த்தீங்கன்னா 10 சென்ட் அந்த காலகட்டங்களில். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு அறைவன் எடுக்கிறார். அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு தனியாக ஒரு அறைவன் எடுக்கிறாரு படிக்கிறதுக்காக. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 சென்ட்டுங்க. இதுவே வந்து நார்மலாக அந்த காலகட்டங்களில் நியூயார்க் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய வாடகைகள் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $3லிருந்து $5 செலவாகும் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கினா. ஆனால் பஃபெட் அதை செய்யலை. ஆனால் பஃபெட்ட காசு இல்லாமல் இல்லைங்க. அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்புக்காக கொடுக்கப்பட்ட $500 கையிருப்பு இருக்குது. அதுபோக அவருடைய அப்பா வந்து நீ வந்து கொலம்பியா போயிட்டு தம் அடிக்கக்கூடாது, அந்த ஒப்பந்தத்துக்கு நீ மதிக்கிற அப்படின்னா உனக்கு நான் ஒரு $2000 தரேன் அப்படின்னாரு. ஸோ அந்த $2000 அவர் கையில் இருக்குது. அதுபோக இவருடைய சேமிப்பு $10,000 இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா $13,000 ஆகிப்போச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா இவர் முதலீடு பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபுட்பால் கம்பெனியில் ஒரு $350 இருக்குது. அதுபோக இவருடைய கார் பங்குதாரரில் ஒரு பாதியான பார்ட்னர்ஷிப் இவர்கிட்ட இருக்குது. இவர் வந்து கொஞ்சம் சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா அந்த காலத்துலேயே 40 ஏக்கரை பண்ணையம் பிடிச்சவருக்கு இந்த காசு கொடுத்து பெரிய லெவலில் இருக்க முடியாத என்ன. இதே நம்ம இந்த லெவலுக்கு இருந்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம நல்லா ஜம்முன்னு எல்லா சொகுசோட வாழ்க்கையும் வாழ்ந்துருப்போம். ஆனால் அவர் அது பண்ணாமல் ரொம்ப சிக்கனமாக இருந்துட்டு அவர் மனசில் ரொம்ப ஆழமாக நம்பிச்சார். ஒவ்வொரு டாலரும் எதிர்காலத்தில் $10 உருமாறும். லாரி போட்டுங்க. அந்த ஒவ்வொரு டாலரும் $10 உருமாறும். இது வந்து ஸ்னோபால், சின்ன சின்ன ஸ்னோபால். இந்த சின்ன சின்ன ஸ்னோபாலெல்லாம் பனி உருண்டைகளாக உருண்டி ஒரு நாள் பெருசாகும்னு ரொம்ப ஆழமாக நம்பினார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காரு. காசை வச்சுக்கிட்டு எளிமையாக வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் முதல் நாள் அவர் காலேஜ் போகிறாரு. அங்கே வந்து டூட் அவருடைய அதாவது கிரஹாமுடைய நெருங்கிய நண்பர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காரு. வாரன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபைனான்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாடம் எடுத்தார். டூட்டுக்கு வாரனை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே படிக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டீல்லையோ இல்லை ஜென்ரல் மோட்டார்ஸ்லேயோ இல்லை ஒரு ஐபிஎம் போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டி படித்தாங்க. ஆனால் வாரன் மட்டும்தான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்தார். அதனால் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. அப்புறம் வந்து ஒரு திவாலான ஒரு ரயில்வே பற்றி நல்லா படித்தாங்க. அது வந்து வாரனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இன்றைக்கும் ரயில்வேயில் யூஎஸில் இவருக்கு ஒரு மெஜாரிட்டி ஷேர் இருக்குது. சரிங்களா? அந்த காலகட்டங்களையே வாங்கி வச்சுருந்துருக்காரு. அப்புறம் இது மாதிரி டூட் பேசிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு போகிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது நியூமன் கிரஹாம் கார்ப்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து அங்கே வந்து கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து அங்கே ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்திட்டு இருந்தவங்க எல்லாமே ரொம்பவே பதட்டமாகறாங்க. அவரோட கேள்வி ஒவ்வொன்றும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து வாரன் பஃபெட் போய் அவர்கிட்ட போய் நின்று பேசுகிறாரு. பேசிட்டு 2 பேர்த்தோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருந்தனால ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நண்பரையும் போய் அதாவது கிரஹாமுடைய முக்கியமான முதலீட்டாளர்கள் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயும் போயிட்டு அவர் கூட பேசும்போது அந்த முதலீட்டாளர் கிரஹாமை பார்த்து கேள்வி கேட்குறாரு. நீ ஏன் இந்த கம்பெனியை இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்திருக்கில்ல, இந்த கம்பெனியை நீ ஏன் வாங்கின அப்படின்னு அந்த கேள்வி கேட்டதுக்கு கிரஹாம் வாங்கினாரு, அதனால நான் வாங்கினேன் அப்படின்னு பஃபெட் சொல்கிறாரு. உடனே அந்த நபர் சொல்கிறாரு, ஸ்ட்ரைக் இட். அதாவது நீயா சொந்தமாக முயற்சி பண்ணி ஒரு பங்கை வாங்கு. அவர் வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பங்குகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கிரஹாமுக்கு வந்து செருப்பு கழட்டி மூஞ்சில் அடித்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தவறை திருத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து நம்ம கிரஹாம் வந்து தான் முக்கியமான நபராக இருக்கார் அப்படிங்கிறது லேட்டராக தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கம்பெனி நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. உடனே அவர்கிட்ட இருக்கக்கூடிய 3 பகுதியில் 2 பகுதியை விற்று இந்த கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணுறாரு. இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ் மனசில் நினைக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் மாதம் மாதம் வந்து நம்ம இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுவோம் இல்லைங்களா? இந்த பணமெல்லாம் தான் ஃப்ரீயாக வரக்கூடிய பணம். இந்த பணத்தை எடுத்து கம்பெனி சரியான இடத்துல முதலீடு பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கம்பெனி பயங்கரமான லாபத்தை சந்திக்கும். மெச்சூரிட்டி அன்னைக்கு தானே கொஞ்சோண்டு அமௌண்ட் தானே கொடுக்க போகிறோம். ஆனால் அதை விட பல மடங்கு லாபம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சம்பாரிச்சிருக்கும் அப்படின்னு இவர் நம்புறாரு. ஆனால் வந்து மற்ற முதலீட்டாளர்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு திடீர்னு வந்து அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு இந்த கம்பெனி காணாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து பஃபெட் இது ரொம்ப வேல்யூ கம்மியானதா இருக்கு அப்படின்னு நம்புறாரு. இது ஃபியூச்சர்ல மிகப்பெரிய அளவு வேல்யூவா சந்திக்கும் அப்படின்னு நம்புறாருங்க. மீதி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.